அதாவது என்னன்னா, எதுலயுமே நிரந்தரம் இல்ல. ஆ. நிரந்தரம் இல்லன்னு தெரியுது. அந்த ஒரு பாயிண்ட் என்கிட்ட இருக்கு. அதனால எதுக்கும் பயப்படுறதில்ல. அந்த சூப்பர். மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்ம படிச்சிருக்கோம். எந்த மூலையில எந்த மாரி நமக்கு வருங்கிறதுனால, நெறைய நான் படிச்சிருக்கணும். அது ஒண்ணு இருக்கு. பிறகு படம் வரைவேன். என்னுடைய திறமையில காமிக்கலாம். குணங்கள்ங்கும்போது அதான் எளிமை. நம்ம எல்லாத்துலயும் அடிவிட்டு அனுபவங்கள் நெறைய சொல்லும் அப்படின்னு சொல்லிக்கலாம். 2வது பொழுது போறதுக்கு சில விளையாட்டுக்கள் இருக்கு, பொழுதுபோக்கு இருக்கு, படம் வரையலாம், கதைகள் எழுதலாம், அ கோலங்கள் போட்டு பழகலாம். அது ஒரு மூளைக்கு நல்ல பயிற்சி. இந்த எதையாவது ஒரு புள்ளி வச்சு அதுல எப்படியாவது கோலம் வரவழைக்கலாம். எத்தனையோ இருக்கு. வீட சுத்தம் பண்ணலாம். ஒரு இடத்துல போய் தனியா போய் ஒரு பீரோல போய் சுத்தம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப திருப்தியா இருக்கும். நம்ம அது கிடக்கும் ஒரு சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு இடத்துல சுத்தம் பண்ணணும்னு இருப்போம். மத்தவங்கள எதிர்பார்க்க முடியல, வர முடியல, யாரும் செய்ய முடியலன்னா, நம்ம போய் ஒரு ஜன்னல சுத்தம் பண்ணிட்டு, ஒரு அடுக்கு பீரோல செஞ்சுட்டு வரலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. ம். சும்மா ஐயோ முடியல, முடியலன்னு இல்ல. வேலை நெறைய இருக்கு. அந்த இத செய்யணும். அதுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்குன்னு வேற தெரியணும். எனக்கு செஞ்சுட்டோம்னா, அவ்வளோ சந்தோஷமா, ஒரு யோசனை இல்லாம, இது செய்யாம இருக்கமேங்கிற பாரத்த விடுவிடு வச்சுக்கலாம். நம்ம கையில தான் இருக்கு. உணவு நமக்கு எது சேரும், எது சேராதோ, ஆமா. அதையும் நம்ம பார்த்து